அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆனி மாதத்தினுடைய கடைசி 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளுங்க. இந்த நாளில் நவ கிரகங்களினுடைய அமைப்பில் அதிரடியான மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி நடைபெற போகிறது. குரு பகவானினுடைய உதயம் ஆரம்பிக்க போகிறது. சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற போகிறது. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது நிலைகளில் மாறுபாடு, சுக்கிர பகவானினுடைய நிலைகளில் மாறுபாடு, புதனுடைய மாறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு மாத கிரகங்களினுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளும் கிரகங்களினுடைய அமைப்புகளும் பார்த்தோம் அப்படின்னா அதிசக்தி வாய்ந்த அமைப்புகளோடு இருப்பதோடு மட்டும் இல்லாமல் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பெரிய அளவில் தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது. அதனால இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு உஷாராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, என்ன மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தினுடைய கடைசி 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரத்தில் ஓரளவுக்கு நீங்கள் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிக வேலை காரணமாக உடல் மற்றும் மன சோர்வு ஏற்படுங்க. முக்கியமான வேலைகளை செய்யும் போது பொறுமை மற்றும் தைரியத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். யாரையும் நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதே போல் சமூகத்தில் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த நேரத்தில் வேலையில் சில கஷ்டங்களும் வரலாம். வியாபாரம் செய்கிறவங்க தங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்களை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. சிறிய லாபங்களுக்கு ஆசைப்பட்டு பெரிய நஷ்டங்களை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் எந்த ஒரு ஆவணத்திலையும் கையெழுத்திடும் போது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா காதல் உறவுகளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கசப்பான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. திருமண தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருப்பினும் காதல் விஷயங்களில் காதல் உறவுகள் வலுவடையவும் ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. துணை அல்லது காதலருடன் எங்காவது செல்ல வாய்ப்பு இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் குழந்தைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்பவர்களுக்கு விரும்பிய பதவி கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அதே சமயம் ஆரம்பத்தில் பல வழிகளில் இருந்த நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. உங்களுடைய முயற்சியில் ஏற்கனவே நின்று போன வேலைகள் வேகம் பெறும். அதே சமயம் வேலைகளை முடிக்கிறதுல நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவசரப்பட வேண்டாங்க. எதிரிகள் தங்களை அவமானப்படுத்த முயற்சி பண்ணலாம். ஆனாலும் அவர்களை சமாளிக்கவும் முடியும். வேலை செய்கிறவங்க தங்களுடைய வேலை செய்யக்கூடிய முறையை மேம்படுத்த முயற்சி பண்ணலாம். வேலையில் வெற்றி பெற கடின உழைப்புடன் புத்திசாலித்தனமான வேலையையும் செய்யணுங்க. நிலம் மற்றும் கட்டிடம் வாங்குறது விற்கிறது தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுக்க பாருங்க. உங்களுடைய காதல் உறவுகளில் நல்ல மாற்றங்கள் தெரியும். ஒரு பெண் நண்பரின் உதவியால் தவறான புரிதல்கள் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று. காதல் துணையுடன் உறவு வலுவடையலாம். திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவர்களின் தேவையில்லாத குறுக்கீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை கசப்பானதாக மாற ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய தினசரி செயல்பாடுகளை ஒழுங்காக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயணங்கள் இனிமையாகவும் பயன் தரக்கூடியதாகவும் இருக்க பெறலாம். உங்களுடைய வேலை மதிப்பு கெட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல் நலத்திலையும் உங்களுடைய நலன்லையும் கவனித்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான்
சொல்லணும். அதே மாதிரி உடலை பொறுத்த வரைக்கும் உடலில் மூட்டு வலி பிரச்சனை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கும் போதும் ஒரு பெரியவரினுடைய ஆலோசனையை பெற மறந்து விடாதீங்க. காதல் உறவுகள் ஆழமாகலாம். காதல் துணையுடன் பரஸ்பர ஒருங்கிணைப்பு நன்றாக இருக்கணும்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்ய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். புதிய லாப ஆதாரங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துடன் பெரிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யலாம். நிலம் அப்படி இல்லைன்னா வீடு வாங்க விற்க விரும்புகிறீங்க அப்படின்னா சிறப்பானதாகவே அமையப்படுகிறது. இந்த நேரத்தில் தங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடன் நட்பை பராமரிக்க பாருங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதாரண லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டு விரைவில் தீர்க்க முயற்சி பண்ணுங்க. காதல் உறவுகளில் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் காதல் உறவில் விரிசலும் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்த்து தங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக தாங்க இருக்கும். வேலையில் சக ஊழியர்களிடமிருந்து எதிர்ப்புகளை வந்து சந்திக்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்புகளை வந்து நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம் சக ஊழியர்களிடமிருந்து. அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய வேலையை தந்திரமாக செய்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வேலை செய்யக்கூடிய முறையில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சில பிரச்சனைகளை வந்து உருவாகலாம். அது அமைதியான மனதுடன் தீர்க்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவாக வைத்திருக்க வேண்டியது முக்கியம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குழப்பம் நீடித்து செய்யக்கூடிய காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. தெளிவாக எல்லாத்தையும் வந்து வைத்துக்கொள்ள பாருங்கள். எந்த குழப்பத்தையும் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். நிலைமை இந்த காலகட்டத்தில் தங்களுடைய நிலைமை தங்களுக்கு சாதகமாக மாறவும் ஆரம்பிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒருங்கிணைப்பு அதிகரிக்கிறது தொடங்குங்க. காதல் உறவுகளில் ஏற்கனவே இருந்த குழப்பங்களும் தீர ஆரம்பிக்கலாம். ஒருவருக்கொருவர் நம்பிக்கை அதிகரிக்குங்க. அதே சமயம் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை அலட்சியப்படுத்த வேண்டாம். போதை போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் உடற்பயிற்சி தியானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. மத நடவடிக்கைகளில் பங்கேற்பது மன அமைதியை தரும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் ஓரளவுக்கு நீங்கள் கவனத்தோடு இருந்து கொண்டீங்க அப்படின்னா கவனத்தோடும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டியதும் முக்கியம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது வீட்டு அலங்காரம் பராமரிப்பு தொடர்பாக செலவுகள் வந்து இந்த நேரத்தில் வந்து அதிகரிக்க தாங்க செய்யும். எல்லா வேலையுமே சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டாலும் நீங்கள் அதிகமாக முயற்சிகளை போட வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள்ளாக உங்களுடைய வேலைகளை தங்களால் முடிக்க முடியும். அதே போல் காதல் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யுங்க. இந்த நேரம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. நீண்ட காலமாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைய பெறுங்க. தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்பெறும். பணியிடத்தில் முன்பை விட சூழல் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் பிறரிடம் சுற்றி இருக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. முதலீடுகள் மூலமாக லாபங்களும் அதிகரிக்கலாம். சொத்து தொடர்பான தகராறுகள் முடிவுக்கு வருங்க. அதே சமயம் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. புனித யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுத்து சென்றா மகிழ்ச்சியாகவே இருக்க பெறுவீங்க. சோம்பல் மற்றும் ஆணவத்தை இந்த காலகட்டத்தில் அழித்து கொள்ளுங்க. அதே சமயம் சோம்பல் மற்றும் ஆணவத்தை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய பட்சத்தில் நற்பலன்கள் வந்து கிடைக்க கால தாமதமாகும். அதே மாதிரி எந்த வேலையையும் தள்ளி போடுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. வீட்டிலையும் பணியிடத்திலையும் பிறரை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் திடீரென சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. தங்களின் கூடுதல் முயற்சி மற்றும் கடின உழைப்பு முன்னேற்றத்தை தருங்க. இறுதியில் அதாவது இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதி அப்படிங்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்க. தங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. பிறரின் உணர்வுகளை மதித்து செயல்படுங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். அதே சமயம் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க. தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகித்தால் வெற்றிகள் பெற முடியும்.
பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. சிலரிடமிருந்து சலுகைகள் அப்படி இல்லைன்னா நல்ல செய்திகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது. சொத்து வாங்குறது அப்படி இல்லைன்னா விற்கிறது தொடர்பான அவசரப்படுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும். ஆரோக்கியம் சாதகமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க.